நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். டிசம்பர் என்றாலே ஒரு கோலாகலம், ஆமாம், சந்தோஷமான ஒரு மாதம். எல்லாருக்குமே டிசம்பர்னாலே வீடெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கர்த்தர்களை நம்புகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்துறேன். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆமென். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் அநேக தேவைகள் உண்டு. கர்த்தரை எல்லாவற்றையும் நேர்த்தியாக சந்திக்க எங்களுடைய தாராளமான ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை சிந்திக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நம்ம சிந்திக்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியம் என்னென்னா, நம்ம எல்லாரும் ஆசீர்வாதம்னு சொல்கிறோம், உண்மைதான். ஆனால் ஆசீர்வாதம் சொல்லிகிட்டே போகிற நாம ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு ஆசீர்வாதமாக இரு. எப்படி ஆசீர்வாதமாக இரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆசீர்வாதமாக இரு அப்படின்னா அது நமக்கானதல்ல, அது அன்லிமிட்டட். ஒரு பெருக்கத்தின் அடையாளம், பெருக்கத்தினுடைய என்ன சொல்கிறது, காரியத்தை பிரதிபலிப்பது. அதாவது ஆசீர்வாதம் வேண்டும்னு சொல்றதை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நான் இருப்பேன் அப்படிங்கிறத காட்டுறோமா? அதான் ஆசீர்வாதமாக இரு. அதாவது பிளஸ்ஸிங் எனக்கும் வேணும், நானும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் என்னுடைய அருகாமையில் இருக்கிற, நான் எந்த சபையில் இருக்கிறேனோ, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நான் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நானும் என்ன அடையாளப்படுத்தணும். என் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் என் மூலமாக வெளியே போகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இந்த முதல் வாரத்தில் உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம், இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதமாக இரு. சிலருக்கு ஆசீர்வாதம் வேணும்னு நினைப்பாங்க, ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. அதை நம்ம விட்டு கடத்துவதற்கு மனசு இருக்காது. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கல. ஆபிரகாம் பார்த்து அழகா சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மட்டும் இல்லப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பது அநேகருக்கு உன் மூலமா நான் அதை கொண்டு போய் சேர்ப்பேங்கிறாரு. நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பார். உங்கள் மூலமாக அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. நீங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிற நன்மை ஒன்றும் குறையாது. உங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிற எந்த ஒரு மேன்மையும், எந்த ஒரு பிளஸ்ஸிங்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் குறையாது. அநேகருக்கு உங்கள்கிட்ட இருந்து என்ன செய்யும்? பாஸ் ஆகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட எம்டி ஆகாது, உங்கள் வாழ்க்கையில் குறையாது. அப்படிப்பட்ட ஒரு பிளஸ்ஸிங்கை இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பப்பா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. அந்த நன்மை ஆண்டுகிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாக மாற்றுங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. சொல்லுங்களேன்.
உங்கள் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என்கிட்ட எந்த கஞ்சத்தன்மையும் இருக்கக்கூடாது, ஆமாம் பிசினித்தனம் இருக்கக்கூடாது, இன்னையில இருந்து நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அநேக ஆயிரங்களை கொடுக்கணும், அநேக லட்சங்களை கொடுக்கணும், அநேக கோடிகளை கொடுக்கணும், நானும் குறைஞ்சு போக மாட்டேன். கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நிறைய கொடுக்க வச்சுக்கிட்டே இருப்பார். என் எல்லைகள் அநேகமாய் கொடுக்கப்படும். ஆமாம், பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்காதீங்க. கொடுக்கிறவர் கர்த்தர். அதில் என்ன பிரதிபலன்? கர்த்தர் உங்களுக்கு அன்லிமிட்டடாக கொடுக்கும்போது நீங்கள் அன்லிமிட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், கர்த்தர் உங்கள் வழியாக என்ன செய்கிறாருன்னா அதை கடத்திக்கிட்டே இருப்பார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உண்மையாக பிலீவ் பண்ணுறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்கிறேங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் என் மூலமாக அநேகருக்கு கொடுக்க வைப்பார். அநேக காரியங்களை செய்ய போகிறேன். அநேக பிளஸ்ஸிங் என் மூலமாக ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ஆசீர்வாதமாக இரு அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். தேவநாம மகிமைப்படட்டும். ஆபிரகாம் ஆண்டவர் அதற்காக தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்ட அந்த அனுபவத்தை அவன் எப்படி அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்படுத்தினா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறீங்க. ஆனால் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவனை வைப்பதற்கு அவன்கிட்ட இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். 12:4 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். வயசு என்ன? 75. 75 வயசுல, இன்னைக்கு 75 வயசுல உங்க குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. எங்கேயாவது போவாங்களா? கவர்மெண்ட் அவங்கள சொல்றது சீனியர் சிட்டிசன். அன்றைக்கி நான் ஒரு இடத்துல பார்க்குறேன், மூத்த குடிமகன் போட்டிருக்கு. அவர்கள் தான் மூத்த குடிமகன், முதிர்ந்த குடிமகன். ஆமாம்ல, அவர்கள் கொஞ்சம் நடமாடுவதற்கே வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லா என்ன சொல்கிறது, அவர்களுக்கான எல்லா காரியங்களும் செய்து கொடுத்தா தான் அவங்க செய்ய முடியும். ஆனால் 75 வயசில் ஆபிரகாம் கர்த்தர் சொன்ன வார்த்தையை உடனே கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டான். புறப்பட்டு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. புறப்பட்டுக்கிட்டு இருந்தான், புறப்பட்டும்படி தீர்மானித்தான் அப்படிலாம் போடலை, புறப்பட்டு போனான். என்ன புறப்பட்டு போனா? முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ என்ன செய், போ அப்படிங்கிறாரு. 75 வயசுல சொல்றாரு. 75 வயசு ஆனாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்லிட்டார்ல, நான் போவேன், கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைக்க விரும்புகிறாரு. நீங்கள் அநேகர் ஆசீர்வாதமாக இருக்க போறீங்க. ஆசீர்வாதமாக இருன்னு உங்களை பார்த்து சொல்றாருல. அப்படி நீங்கள் இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கறது கீழ்ப்படிதல். எதை சொல்றாரோ உடனே கேளுங்க, சடன்லியாக கேளுங்க. அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா, அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, அப்படி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தினீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கான பாத்திரமாக உங்களை மாற்றுறார். உங்கள் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் செய்வார். உங்களை நம்புவார், உங்களை 100க்கு 100 நம்புவார். என் பிள்ளை நான் சொன்னதை அப்படியே செஞ்சுட்டு. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவன் ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார்ல, அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை கர்த்தர் கொண்டு வந்தார்ல. எப்படி? கீழ்ப்படினா. சொன்ன உடனே ரைட், ஓகே, நான் செஞ்சிடறேன் உடனே. இன்னைக்கு நம்ம ஒரு பெற்றோராக இருக்கிறோம்ல, நம்ம பிள்ளைகள் நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் உடனே கேட்டுட்டா நம்ம மனசில் அந்த பிள்ளைக்கு எதையாவது செய்யணும்னு தோணுதில்லை, எதையாவது கொடுக்கணும்னு தோணுதில்லை, எதையாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுதில்லை. அதை செஞ்சு சொல்லுவோம். ஏன் தெரியுமாப்பா, ஏன் தெரியுமா மகளே, நான் இதை உனக்கு தான் தந்தேன், நான் சொன்ன உடனே நீ கேட்ட பற்றியா, அது என் உள்ளத்தை ரொம்ப பாதிச்சுட்டு என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு, அதனால தான் உனக்கு இந்த சர்ப்ரைஸ். ஆசிய ஒரு பேரண்ட்ஸாக இருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க விரும்பினோம்னா, உன்னதத்தின் தேவன், சர்வலோகத்தின் ஆண்டவர், சிருஷ்டி கர்த்தாவாகிய ஆண்டவர்
நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்குற சர்ப்ரைஸு சாதாரணமாகவா இருக்கும், பல மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பல மடங்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்கள் மூலமாக இதெல்லாம் செய்ய முடியுமா, என் மூலமாக இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்க முடியுமா, உங்களை குறித்து நீங்கள் நம்பியிருக்கவே மாட்டீங்க. உங்களை குறித்து நம்பிக்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களை கொண்டு செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நானா, என் மூலமா, என்ன எப்படி தெரியும், என்ன எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்க? அதுதான் தேவன் செய்கிற ஆச்சரியம். உங்கள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க வைப்பார். கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்புறீங்களா? ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். 22ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 22:18 வாசிப்போம். 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பிளஸிங் பாருங்க. என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச பாத்தியா, என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிஞ்ச பாரு, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் என்ன செய்யப்படும். அப்போ என்ன அர்த்தம் சொல்லுங்க? அவங்க மூலமா ஒரு பெரிய ஜெனரேஷனே, ஒரு தலைமுறையே ஒரு பிளஸ்ஸிங்கை பார்க்குது. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் உங்க மூலமா ஆஸ்வதிக்கப்பட போறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தைரியமா சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. உங்க மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறாரு. உங்க மூலமா அநேக பசி பட்டினியை தீர்க்க போறாரு. உங்க மூலமா அநேக வறுமைகளை நீக்க போறாரு. உங்க மூலமா அநேகருடைய குடும்பத்தில் வாழ்வை கொடுக்க போறாரு. உங்க மூலமா அநேகருடைய தரித்திரத்தை மாற்ற போறாரு. உங்க மூலமா அநேகருடைய வாழ்க்கையில வாழ்வாரத்தை கொடுக்க விரும்புறாரு. நம்புங்க, விசுவாசிங்க. என் மூலமா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கடத்த போகிறார். நான் கீழ்ப்படிவேன். எஸ், ஹல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை. ஆபிரகாம் மூலமா அதுதான் செஞ்சாரு. அப்போ முதலாவது கீழ்ப்படினா, ரெண்டாவது ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்தின் 7-8 வாசிப்பீங்கன்னா அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கு. 12:7 8. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன செய்தானா? தொழுது கொண்டானா. அன்பானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய 2 காரியத்தை ஆண்டவர் உங்களோட பேசுறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்களை ஆசீர்வாதமா ஆண்டவர் மாற்றணும்னா, அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, முதலாவது கீழ்ப்படியணும், ரெண்டாவது கர்த்தரை தொழுது கொள்ளணும். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க ஆண்டவர் அதிகமாக கர்த்தரை தொழுது கொள்ளணும். ஆண்டவர் அதிகமாக தொழுது கொள்ள பழகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான முஸ்லீம் சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமைன்னா அந்த தொழுகையை கரெக்டாக செய்கிறாங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட நண்பர்கள் யாராக இருக்காங்களா? அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொழுகை நேரத்தை கரெக்டாக அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளை மாதிரிலாம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இஷ்டம் போல் நேரத்துக்கு வர்றோம். சிலருக்கு 10 மணி, சிலருக்கு 11:30, சிலருக்கு செய்தி முடியக்கூடிய 10 நிமிஷத்துக்கு முன்னால். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணி, அதாவது பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்பார், சீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க. நான் வந்துட்டேன், நான் சபைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. நல்லா கவனிங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடியவங்களா இருக்கீங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடியவங்களா இருக்கீங்களா? தொழுது கொள்வது என்றால் கர்த்தரை தேடுவது, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுப்பது, கர்த்தரை மகிமைப்படுத்துவது, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது. நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு அதிகமாய் கனத்தை மகிமையை செலுத்துவது தான் தொழுது கொள்வது. நான் இல்லை, எல்லாம் நீங்கள் தான் அப்படிங்கிறத அறிக்கையிட்டு வாழ்க்கையை அபியாசப்படுத்துவது தான் தொழுது கொள்வது. உங்கள் வாழ்க்கையில் உண்டா? உங்கள் ஜீவியத்தில் இருக்கா? அப்படி நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். ஆபிரகாம் எங்கே கூடாரம் போட்டிருந்தானோ அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய அந்த ப்ரொசீஜரை கரெக்டாக செஞ்சான்.
அந்த செயல்பாடுகளை சரியாக செயல்படுத்தி அவன் செஞ்சான். நீங்கள் அப்படி செய்கிறவங்களா இருக்கீங்களா? ஆசீர்வாதம் வந்துட்டாலே நம்மளால் அடக்கிக்கொள்ள முடியலையே. ஆசீர்வாதம் வந்துட்டுனா தலகாலே பிரிய மாட்டேக்கு, பறக்கிறோம், அப்படியே பறக்கிறோம், ஏரோப்ளேனில் பறக்கிற மாதிரி பறக்கிறோம். எப்பா கர்த்தரை ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி கால் ஊன கூட இடம் இருக்க மாட்டேக்கு. ஸோ எப்போ பார்த்தாலும் பிஸி, ஐ எம் பிஸி. என்னது பிஸி? ஒரு காலத்தில் பசியாக இருந்தோம், இப்போ பிஸியாக இருக்கிறோம். பசியாக இருக்கும்போது ஆண்டவரே என்னோம், இப்போ பிஸி ஆனோடனே ஆண்டவர் வேணாங்கிறோம். என்னங்க ஒரு காரியம்? பசியாக இருந்தால் தான் ஆண்டவரை தேடணுமா? பிஸியாக இருந்தால் ஆண்டவரை தேடக்கூடாதா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிஸியாக இருந்தாலும் தேடுவேன், பசியாக இருந்தாலும் தேடுவேன். சொல்லுங்கள், என்ன வேலையாக இருந்தாலும் சரி, என்ன காரியமாக இருந்தாலும் முதலாவது கர்த்தருக்கு தான். வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக அநேகருக்கு கொடுப்பதற்கும் கொடுக்கப்படும். உங்களுக்கும் கொடுக்கப்படும், உங்கள் மூலமாக அநேகருக்கு கொடுப்பதற்கும் கொடுக்கப்படும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரை தொழுது கொள்ளணுங்க, கர்த்தரை தொழுது கொள்ள வாழணும், கர்த்தரை தொழுது கொள்ளவே உங்கள் வாழ்க்கையில் உங்களை அர்ப்பணிக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கர்த்தரை தொழுது கொள்வதனால தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்தாதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு அதிகமான நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிலைக்கும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படிங்கிறத உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் நல்லவர். அப்போ 2 காரியம் நீங்கள் கவனிக்கணும். முதலாவது, ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படினான். 2வது, அவன் கர்த்தரை தொழுது கொள்கிறவனாக இருந்தான். இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளணும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவீங்கன்னா உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். நீ ஆசீர்வாதமாக இருங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். நம்புறீங்களா? ஆண்டவர்களை ஆஸ்வதிப்பார். என்னோடு கூட இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அர்ப்பணிங்க. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதமாக இரு என்ற வார்த்தை நிறைவேறட்டும். நம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை தொழுது கொள்ள ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களிடத்தில் உங்கள் சாட்சிகளை தெரியப்படுத்துங்க. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாசுவா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோடைய நாமம் மேம்படட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே. கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே. மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே. தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே.